ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட ப்ரைஸ் பற்றின முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அதோடு சேர்த்து வர்ற திங்கட்கிழமை காலையில் 10 மணி போல் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் தரிசன டிக்கெட் எல்லாமே டிடிடியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் சில வழிகள் இருக்குது தரிசனம் புக் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் இந்த 300 தரிசன டிக்கெட் நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். ஸோ கன்ஃபார்ம்டாக 300 தரிசன டிக்கெட் செப்டம்பரில், குறிப்பாக புரட்டாசியில், அதுலேயும் சாட்டர்டேஸில் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பாசிபிள் வேஸும் எப்படி புக் பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 300 தரிசன டிக்கெட் ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் அதிக விலைக்கு விற்கப்படுறதா டிடிடிக்கு நியூஸ் போயிருக்கு. ஃபஸ்ட்டு 300 தரிசன டிக்கெட்டோட ப்ரைஸும் லட்டுவோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணலைங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. 300 தரிசன டிக்கெட் அதே ப்ரைஸ் தான் கண்டினியூ ஆகுது. ஒரு 50 ரூபாய் லட்டு அதே ப்ரைஸ் தான் கண்டினியூ ஆகுது. ஸோ லட்டுலேயும் 300 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்லேயும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் இல்லை. ஒரு சில வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த 300 தரிசன டிக்கெட்டை அதிக விலைக்கு வச்சு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் ஏமாற வேண்டாம். ttdevasthanams.ap.gov.in அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு கூட இந்த வெப்சைட் லிங்க் வேணும்னா கமெண்ட் செஷனில் கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். ஸோ கரெக்டான வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபேக் வெப்சைட்லாம் இருக்குது, டிடிடியில் கூட கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் வராங்க. அந்த மாதிரி ராங் வெப்சைட்லலாம் புக் பண்ணால் தரிசனத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. டிடிடியோட வெப்சைட் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சேனல் எவ்ரி புக்கிங்கில் நானும் ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த சோஷியல் மீடியாவில் அதிகமாக கொடுத்து வாங்குற மாதிரி வர்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்பாதீங்க. டிடிடியில் சொல்லிக்கிறாங்க 300 தரிசன டிக்கெட்டை இன்னசென்ட் பீப்புளுக்கு அதிக விலைக்கு விற்கப்படுறதா டிடிடிக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணால் ஆக்ஷன் எடுப்போம் விஜிலன்ஸ்லேருந்து அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. டூரிசமில் கூட 300 தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ணுறாங்க. அது கூட மிடில் மேன் வச்சு வாங்காதீங்க, டைரெக்டாக அந்தந்த டூரிசமோட வெப்சைட்டில் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த டூரிசமில் இந்த 300 தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க, எப்படி புக் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். அண்ட் இப்போது ஆஃப்லைனில் கூட கொடுக்குறாங்க நிறைய ஊர்கள். அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுறேன் சீக்கிரமாக. ஸோ இதான் டிடிடியில் கொடுத்துருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன். 300 தரிசன டிக்கெட்டும் 50 ரூபாய் லட்டும் ப்ரைஸ் ஏறவில்லை. அண்ட் இந்த 300 தரிசன டிக்கெட்டை டிடிடியில் புக் பண்ணிக்கோங்க. டிடிடியோட அஃபிஷியல் போர்ட்டலில் அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்காதீங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூருக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ அவைலபிளாக இருக்கிறதுனால நான் அதிலேயே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லிட்டு. சேம் தான் திருமலாக்கும், ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி நிறைய பேர் அங்க பிரதட்சமில் கிளிப் போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணோம், டிக்கெட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் இந்த கிளிப் போர்ட் மெத்தட் இப்போ ரீசெண்டாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அது இப்போ ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திங்கட்கிழமைக்குள்ளார உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகிடும். ஈஸியாக தப்பு இல்லாமல், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இல்லாமல் டக்குன்னு நம்ம புக் பண்ணிக்கலாம். குறிப்பாக நீங்கள் நிறைய டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா இப்போ சொல்லியிருக்கிற இந்த ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுற ஜி போர்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் ஃபுல்லாக நேம் இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக ஆதார் நம்பர்லாம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம டிவைஸில் இருக்கிற ஜி போர்டை விட, இல்லைனா கீபோர்டை விட. ஸோ அது கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் சனிக்கிழமை, அதுலேயும் குறிப்பாக 28ஆம் தேதியெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 10 மணி போல் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இன்றைக்கி அங்க பிரதர்ஷனம் கூட ஒரு சில மொபைல் நம்பரில் இதெல்லாம் முன்னாடியே லாகின் பண்ணி வச்சுருக்கிறப்போ லாக் அவுட் ஆகலை. பட் புக்கிங் அப்போ பிளாங்க் பேஜ் வந்துச்சு. ஒரு சில இதில் கரெக்டாக ஒர்க் ஆச்சு, போர்ட்டலில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இருந்தாலும் 9:55 போல் போர்ட்டல் ttdevasthanams.ap.gov.in அதுவும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் செய்து ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடியோட ஆப் 9:55 நீங்கள் மல்டிபிள் டிக்கெட்ஸ் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இன்னொரு ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரில் இன்னொரு மொபைல் நம்பர்லேருந்து, அதாவது ஒரு மொபைல் நம்பர்லேருந்து 6 தரிசன டிக்கெட் அட் அ டைம் நம்ம புக் பண்ணிக்கலாம். 300 ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட். அதனால் வேறு மொபைல் நம்பரில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் போடுறப்போ லாகின் செய்து வச்சுக்கோங்க. அண்ட் 300 தரிசன டிக்கெட் ஆதார் வச்சு மட்டும்தான் புக் பண்ண முடியும். வேறு எந்த தரிசன டிக்கெட் எப்போ நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் இந்த 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஆனால் 300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் 300 தரிசன டிக்கெட்டே புக் பண்ணால் மட்டும் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. இந்த 300 தரிசன டிக்கெட் வாங்கிட்டு கீழ் திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கலாமான்னா
இப்போதைக்கு இருக்கிற ரூல்ஸ் படி வாங்கலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் உடனே உங்ககிட்ட தெரியப்படுத்துகிறேன். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு புக்கிங் தேவை கிடையாது. தரிசனத்துக்கு போகிறப்போ ஸ்கூல் போகிற குழந்தைய இருந்தால் ஸ்கூல் ஐடி கார்டு இல்லைன்னா ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் நம்ம காமிக்கணும். ட்ரெஸ் கோடு இருக்குது. சில டைம் செக் பண்ணுவாங்க, சில டைம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நாம் போகிறப்போ பார்த்துட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்தால் தான் வேஷ்டியில் மூடுவோம் அப்படிம்பாங்க. அதனால் ஜென்ஸுக்கு வேஷ்டி, டிஷர்ட் போட்டுக்கலாம், ஷர்ட் போட்டுக்கலாம், குர்த்தா பைஜாமா போட்டுக்கலாம். லேடிஸ்க்கு சாரீஸ், சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டா. குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போகிறோன்னா ஒரு கோயிலுக்கு போகிறப்போ ஒரு டீசெண்டான ட்ரெஸ் என்ன போட்டுருப்போமோ அதை அதை போட்டுக்கலாம். க்யூவில் மொபைல், ஸ்மார்ட் வாட்ச் தான் அலோட் கிடையாது. மற்றபடி பேசிக் ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் பேக்கில் வச்சுக்கலாம், மெடிசன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கலாம். சின்ன கொடை கூட வச்சுக்கலாம், சின்ன பேக்கும் வச்சுக்கலாம். அண்ட் க்யூலேயே நீங்கள் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் கொடுத்துக்கலாம். லக்கேஜ் கவுண்டர் இருக்குது, மொபைல் கவுண்டர் இருக்குது. எங்கே கொடுக்கணும், எங்கே வாங்கிக்கணுங்கிறது கூட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் 10 மணி போல் ஓப்பன் பண்ணுறப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போகும். எப்போவுமே ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, போர்ட்டலும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. பட் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எது ஓப்பன் பண்ணிக்கிறீங்களோ அதில் தான் ரன் ஆகுது இப்போல்லாம், ஒரே மொபைலில் ட்ரை பண்ணுறப்போ. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறதுனா 2-3 மொபைலில் வீட்டில் இருக்கிறதெல்லாம் புக்கிங் வச்சுக்கிறது. ஏன்னா ஒரு இதில் வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ ஒரே மொபைலில் ஆக்சுவலாக நம்ம போடலாம். என்ன ஆகும்னா ஆப்பில் ஒரு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போயிட்டுருக்கு, போர்ட்டலில் ஒரு வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் போட்டிருக்குன்னா போர்ட்டலில் இருக்கும்போது தான் அது ரீடிங்ஸ் போகுது. ஆப்பில் இருக்கிறது அப்படியே நிற்கும். மறுபடியும் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணுறப்ப தான் அது ரீடிங் கவுண்ட் ஆகும். உங்கள்கிட்ட 2-3 மொபைல் இருந்தால் அப்படி பண்ணிக்கோங்க. இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸில் டிலே ஆகும், ப்ராப்ளம் இல்லை, நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் கிளிப் போர்ட் மெத்தடில். ஸோ வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் எது கம்மியாக காமிக்குதோ அதில் ப்ரொசீட் பண்ணுங்கள். எப்பயுமே இன்னொரு ப்ரௌசர் கூட சேஃபர் சைடில் வச்சுக்கோங்க. சில டைம் அவைலபிலிட்டி காமிக்காது, ஏதாவது ஒரு இஷ்யூ வரும், டக்குன்னு நம்ம லாகின் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வர்ச்சுவல் க்யூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டேட் காமிக்கும். டேட் சூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பருக்கு எல்லா நாட்களுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. எடுத்தோன்னு தீர்றது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 28, 21, அடுத்து 14/7 இதெல்லாம் வீக்கெண்ட்ஸ் ஃபாஸ்ட்டாக தீர்ந்துடும். அடுத்து மற்ற நாட்கள் என்னென்ன விசேஷமான நாட்களுங்கிறப்ப சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். டீச்சர்ஸ் டே வருது, பிள்ளையார் சதுர்த்தி அப்போ ஜென்ரலாக கூட்டம் இருக்காது, இருந்தாலும் சீக்கிரமாக தீந்துரும் ஹாலிடேவாக இருக்கிறதுனால. பௌர்ணமி, இந்த நாட்களும் சீக்கிரமாக தீந்துரும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேண்டாம், எனக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதும், புரட்டாசிலே சரி எனக்காச்சும் ஒரு நாள் கிடச்சா போதும்னா ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் விட்டுருங்க. ஒன்று செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்லையோ இல்லைன்னா புரட்டாசியில் தான் வேணும்னா லாஸ்ட் வீக்லேயோ வீக் டேஸில் சூஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பரில் இந்த 23, 24, 25 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தோடனே சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 29, 30 எல்லாம் இருக்குது பாருங்கள். 29 விட்டுருங்க, 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும். புரட்டாசியில் பார்த்து ஒரு திருப்தி கிடைக்கும். இல்லை சனிக்கிழமை தானா கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ட்ரை பண்ணுறப்போ ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டா பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகளில் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அது ஆஃப்லைனில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், திவ்யதர்ஷன் டோக்கனாக இருக்கட்டும், ஆன்லைன் டிக்கெட்ஸாக இருக்கட்டும், வியாழக்கிழமைகளில் கோட்டாவே கொஞ்சம் மற்ற நாளை விட கம்மியாக தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வியாழக்கிழமை சுவாமிக்கு நைவேத்தியம் கூட வெண்ணெயெல்லாம் பார்த்திங்கன்னா 750 கிராம் தான் கொடுப்பாங்க, மற்ற நாள்லாம் 1 கிலோ தான் கொடுக்குறாங்க. ஸோ வியாழக்கிழமைகளில் ஸ்லாட் கம்மியாக தான் இருக்கும், அதாவது கோட்டா கம்மியாக இருக்கும். ஈவன் ஸ்லாட் கூட கம்மியாக தான் இருக்கும். 3 மணிக்கு இருக்காது, சாயந்தரம் பார்த்திங்கன்னா 5 மணி, 6 மணி, 7 மணிக்கெல்லாம் இருக்கிறது கிடையாது, அதுவும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வியாழக்கிழமையில் அது அடுத்து எந்த டைமில் அவைலபிள் இருக்கும் அப்படின்னா 2 மணி ஸ்லாட்லேருந்து நைட் 10 மணி ஸ்லாட் வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸ்லாட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். 100 டிக்கெட்ஸுக்கு மேலே இருக்கிற ஸ்லாட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு கம்மியாக இருக்கிறப்போ ட்ரை பண்ணுறப்போ திஸ் ஸ்லாட் வாஸ் அதர் பில்கிரிம் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வரும். பர்டிகுலராக நீங்கள் ஒரே டேட்டுக்கு தான் எய்ம் பண்ணுறீங்க, ஆனால் அங்கே டிக்கெட் இருக்குது, புக்கிங் தான் ஆக மாட்டேங்குதுன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு பாருங்கள், ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குன்னா டக்குன்னு அதை விட்டுட்டு வேறு டேட்டுக்கு புக் பண்ணிக்கோங்க. ஸோ டேட் சூஸ் பண்ணோன்னே ஸ்லாட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அதில் ஓரளவுக்கு 100க்கு மேலே இருக்கிற மாதிரி புக் பண்ணிக்கோங்க. இப்போது 2 மணிக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நைட்டுக்கு உண்டான ஸ்லாட் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இப்போ செக் பண்ணுறது கிடையாது, அலோ பண்ணுறாங்க. சில டைம் பார்க்கவும் செய்கிறாங்க. அது அன்னன்னைக்கு இருக்கிற க்ரௌடை பொறுத்து, புரட்டாசிக்கு க்ரௌடு எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிற ரூல் தான் அது. அதனால் இப்போவே எல்லாத்தையும் அலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் அலோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்பப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பொறுத்து தான். இப்போ 2 மணி ஸ்லாட் புக் பண்ணுறீங்க, இல்லை எப்போயோ ஸ்லாட் புக் பண்ணுறீங்க, எப்போ ஃபஸ்ட்டு அலோ பண்ணுவாங்க அப்படின்னா சிலர் 10 மணிக்கே உட்காந்துக்கிறாங்க. 10 மணிக்கே அலோ பண்ணுவாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு வெயிட்டிங் ஹால்னு இருக்கும், அங்கே கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார வச்சுட்டு தான் அனுப்புவாங்க. 10 மணிக்கு போகணுங்கிறதுல நீங்கள் ஒரு 11 மணிக்கு ஜாயின் பண்ணிட்டா போதும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் ஹாலில் அதுக்கப்புறமா கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம்.
நைட்டு இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, போகலாம் 2-3 ஹவர்ஸ் டிலேடாக கூட நம்ம டைம் ஸ்லாட்லேருந்து லேட்டாக. மேக்ஸிமம் 10:30 மணிக்குள்ளார நீங்கள் என்ட்ரி ஆகிடணும். அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு வேளை நீங்கள் லேட்டாக போயிட்டீங்க, அலோவ் பண்ணலன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா, பக்கத்தில் ஸ்லாட் ரிசர்வ் தர்ஷன் க்யூவில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு சாமி தர்ஷனம் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது கர்ட்டசி பேசிஸில் நம்ம அவ்வளோ தூரம் புக் பண்ணிட்டு வந்துட்டு சுவாமி பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறது. அது கூட ஒரு சில நாட்கள் தான். அதனால் மேக்ஸிமம் 10:30 அதோட என்ட்ரி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன், வர்ச்சுவல் க்யூ, வர்ச்சுவல் சேவாக்கு ரெண்டுக்குமே. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு லாகின்லேருந்து 6 டிக்கெட் அட் அ டைம் நம்ம புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் எவ்வளோ தேவையோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. 6 போட்டிங்கன்னா கிளிப்போர்ட் மெத்தட், இப்போ நான் சொன்ன அந்த ஜிபோர்ட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிட்டுங்கும் போது அதில் என்ன ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்னா, கிளாரிட்டி நல்லா இருக்குது. இப்போ எந்த சாம்சங் அதில் கூட கீபோர்டு இருக்குதா, அது ஒரு மாதிரி வரிசையாக இருக்கும். நம்மளாம் ஞாபகம் வச்சுக்கணும், இவங்களோடது ஆதார் இதுதான், இவங்களோட ஆதார் இதுதான் அப்படின்ட்டு. பட் இப்போ நான் நேற்று ஷேர் பண்ண வீடியோவில் கிளாரிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கும், தனித்தனியாக இருக்கும் ரோ, அந்த எல்லாமே. அது ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்லாட் சூஸ் பண்ணிக்கோங்க. லட்டோவில் நேரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து அதாவது லட்டு எக்ஸ்ட்ரா வாங்கும்போது சில டைம் 2 தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட வந்து இன்னொருத்தர க்யூவில் நிற்க வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு 2 கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா டிக்கெட் இல்லாமல் கூட கொடுப்பாங்க லட்டு. இல்லைன்னா சில டைம் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி நேரில் வாங்கிக்கலாம். உண்டியில் ஆன்லைனில் போகிறதெல்லாம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் அதை 2த்தையும் விட்டுருங்க. அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். இதில் பில்கிரிம் டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஜிபோர்ட் மெத்தட், அதை யூஸ் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த சனிக்கிழமைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா தப்பும் இல்லாமல் புக் பண்ணிக்கலாம், டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். ஆதார் வச்சு மட்டும்தான் நம்ம புக் பண்ண முடியும். வேறு எந்த டீட்டெயில்ஸும் ஜென்ரலாக கேட்குறது கிடையாது. அதனால் நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் போகும். யூபிஐ ட்ரை பண்ணுங்கள், சீக்கிரமாக நமக்கு புக் ஆகும். அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்கேஸ் புக் ஆகாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா அந்த பணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 24 மணி நேரத்துக்குள்ளார திரும்பியும் வந்துடும். யூபிஐ இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். சில டைம் இப்போ நேற்றெல்லாம் வர்ச்சுவலுக்கு 2-3 டிக்கெட்டுக்கு மேலே போடுறப்ப யூபிஐ எனக்கு ஒர்க் ஆகலை. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் போட்டுக்கலாம். ஒருவேளை நம்ம நெட் பேங்கிங் கார்டு பேமெண்ட் எல்லாம் பண்ணிவிட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கு 3 to 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். இப்போ மேக்ஸிமம் எல்லா அமௌண்ட்டும் திருப்பி கொடுத்துட்றாங்க. 10 நாளுக்கு மேலேயும் வரல அப்படின்னா நீங்கள் மெயில் போட்டு கேட்கலாம். அதுக்குன்னு தனியாக மெயில் ஐடி இருக்குது. ஷேர் பண்ணுறவங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. அடுத்து பெண்டிங் ஸ்டேட்டஸ், ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், எஸ்எம்எஸ் பாருங்கள், மெயிலில் பாருங்கள். எதுலேயுமே உங்கள் டீட்டெயில்ஸ் இல்லை, ஆனால் பணம் போயிடுச்சு அப்படின்னா உங்களோட டிக்கெட்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலன்னு தான் அர்த்தம். மறுபடியும் அதே ஆதாரில் அதே ஃபோன் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். புக்கிங் ப்ரொசீட் ஆச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு புக் பண்ண நம்பர் காசு திருப்பி வந்துடும் நமக்கு. 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் ஜெயன் விஜயன் வரைக்கும் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கூட்டம் ஓரளவுக்கு புரட்டாசியில் வீக் டேஸ் எல்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஹெவி க்ரௌடுன்னு இருக்காது. ஓரளவுக்கு நீங்கள் 2 to 3 மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம். வீக்கெண்ட்ஸில் போகிறப்போ, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் போகிறப்போ மேக்ஸிமம் 4 to 5 hours கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் அப்போ எப்படி இருக்குங்கிறத சுச்சுவேஷன் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். வர்ச்சுவல் சேவா புக் பண்ணி இப்போது 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, வர்ச்சுவல் சேவாவில் இருக்கான்னு பாருங்கள் அவைலபிலிட்டி. இன்கேஸ் இருந்தால் கூட நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஒரு 3 பேருக்கும் வர்ச்சுவல் சேவாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட சேர்ந்தும் போகலாம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே க்யூ தான். இப்போ 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க, வர்ச்சுவல் சேவா இல்லை, 300 ரூபா தீர்ந்துருச்சு, ஆனால் ஒரு இன்னும் 2 பேருக்கு போகணும் அப்படின்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் புக் பண்ணிக்கோங்க. 3 மணி ஸ்லாட்டில் எல்லாம் ஒன்றா போகலாம். அவங்க மட்டும் கீழே ஹோமம் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் ஓப்பன் பண்ணுவாங்க. அது கூட புக் பண்ணிவிட்டு உங்கள் கூட ஒரு காமன் ஸ்லாட்டில் ஒரு 1 மணி ஸ்லாட் தான் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏபிஎஸ்ஆர்டிசியில் எல்லாமே சேர்ந்துட்டு அந்த டைம்க்கே நீங்கள் ஒரு 1 to 3 உங்களுக்கு எந்த ஸ்லாட்டில் புக் பண்ணிக்கலாம் சேர்ந்து போகலாம். அதாவது ஒரு நிறைய ட்ரை பண்ணுறீங்க டிக்கெட்டு, ஒரு சிலருக்கு கிடச்சிருக்கு, ஒரு சிலருக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன செய்யலாங்கிறதுக்கு உண்டான வழிகள் இது. வேறு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆப்ஷனில் புக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நம்ம சேர்ந்து போயிடலாம். 300 ரூபா மட்டுமே கட்டி தரிசனம் பார்க்கக்கூடிய ஆன்லைன் டிக்கெட் இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. கூட சேர்த்து கொடுக்குறது பஸ் டிக்கெட்டோட சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட், டூரிசம் பேக்கேஜில் கொடுக்குற 300 ரூபாய் தரிசன டிக்கெட், ஹோமத்தோடு கொடுக்குற 300 ரூபாய் தரிசன டிக்கெட்லாம் அது தனி. கூட அந்த மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணால் தான் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். அண்ட் இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. கீழ்த்திருப்பதி அலிப்பிரியில் ஹோமம் டிக்கெட்டுக்கு உண்டான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் அது கொடுக்குறாங்க. ஆனால் வெறும் 300 ரூபா மட்டும் கட்டி பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் இப்போதைக்கு எங்கேயுமே கிடையாது. வேறு என்னென்ன வழிகளில் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன் இன்கேஸ் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு. பட் மேக்ஸிமம் இப்போ சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக கிளிப்போர்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் திஸ் ஸ்லாட் வாஸ் புக்டு பை அதர் பில்கிரிம். இல்லை திஸ் ஏதாச்சும் ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அந்த டேட்டை விட்டு புரட்டாசியில் உங்களுக்கு ஓகே இருந்தால் வேறு டேட் சூஸ் பண்ணிக்கோங்க.
₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வேறு எந்த தரிசன டிக்கெட்டும் புக் பண்ணியிருந்தாலும் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ வர்ச்சுவல் போட்டிருக்கீங்க, ₹300 போடலாமான்னா போட்டுக்கலாம். ஆர்டிஓ சேவா, லக்கி டிப்லலாம் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ₹300 தரிசன டிக்கெட் போட்டுக்கலாம். ₹300 போட்டுட்டு மறுபடியும் ₹300 போகிறதுக்கு தான் 30 நாள் டைம் கேப் கேட்பாங்க. மினிமம் ஒருத்தருக்கு தான் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா புக்கிங் பண்ண முடியாது. தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங் ஆன்லைனில். ஸோ 2 பேருக்காச்சும் நம்ம தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கணும். செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசி வரதுனால ஏதாச்சும் ஒரு ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். பேமெண்ட்டில் இஷ்யூ வந்தால் இப்போ சொன்ன மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்லாட்டே ஓப்பன் ஆகலை, அப்படியே இருக்குது, ப்ளூ கலர்லேயே இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா அந்த ப்ரௌசரை விட்டுட்டு இன்காக்னிட்டோ மோடில் கூகுள் குரோமில் கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் அதில் கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதை விட்டுட்டு டிடிடி ஆப்பில் கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகக்கூடிய ஆப்ஷனில் இப்போ ₹300 தரிசன டிக்கெட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த புக்கிங்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ₹300 தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திருமலாவுக்கு போய் மெயின் பஸ் ஸ்டேஷன்லேருந்து எப்படி நடந்தே ஈஸியாக தரிசன க்யூக்கு போகலாம், ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக நடந்தே க்யூக்கு போகலாம் அப்படிங்கிறது பற்றின வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈஸியாக மலைக்கு போய் க்யூக்கு ஜாயின் ஆகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா ஃப்ரீ பஸ்ஸில் ஏறினா கூட இறக்கி விட்டுருவாங்க. 2 வழியாக அந்த ₹300 தரிசன க்யூக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒன்று நம்ம மியூசியம் வழியாக நடந்து வரோம் அப்படின்னா வெயிட்டிங் ஹால் ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதன் வழியாக நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. இன்னொன்று இந்த ஏடிசி சர்க்குன்னு சொல்லிட்டு வைகுண்டம் Q1 காம்ப்ளெக்ஸ்னு போட்டிருப்பாங்க, அதுக்கிட்ட ஒரு 11:30 மணிலேருந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 2 என்ட்ரி இருக்குது. ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிறது இந்த ₹300 தரிசன க்யூ தாண்டி ஏடிசி சர்க்கிளில் தாண்டி கொஞ்சம் தள்ளி போவோம், அந்த வெயிட்டிங் ஹால்லாம் வரும், அதுதான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஏடிசி சர்க்கிளுக்கு லக்கி டிப்புக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு 11:30 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த 2 என்ட்ரியுமே வீடியோவாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கருட சேவா நடக்கும் திருமலாவில் எஸ்பிசி சேனலில் நம்ம பார்க்கலாம் வீட்டில் இருந்தே. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், தீர்த்தங்கள், கோயில்கள், நீங்கள் புக் பண்ணுற எல்லா சேவாஸ் பற்றின ஆல்மோஸ்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து, வாலண்டியர் சேவாவோட சேர்த்து டிடிடி அப்டேட்ஸும் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். தர்ஷனத்துக்காக கூடிய நேரமும் தினமும் ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலைங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும், அதிக ப்ரைஸ் கொடுத்து இந்த டிக்கெட் வாங்க வேண்டாம்ங்கிற இன்ஃபர்மேஷனும், ஈஸியாக எப்படி நம்ம கன்ஃபார்ம்டாக ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் நிறைய பக்தர்களுக்கு போய் சேரும். தேங்க்யூ.